Hello all, welcome to Vijaya's Timeline. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படினா என்னோட ஹேர் ஃபால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ வரைக்கும் என்ன கண்டிஷன்ல இருக்கு, அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டு இருக்கேன் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பார்ட்டா நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஃபால் எப்படி எனக்கு எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த 10th ஸ்டாண்டர்ட் அப்போது நமக்கு எப்போவுமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே ஆனுவல் லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆனுவல் லீவ் அப்போ ஜஸ்ட்டு எங்கள் ஊர் நேட்டிவ் பிளேஸ் கரூர் அப்படின்னா அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு 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 கொஞ்சம் தூரம் ஒரு அரவுண்ட் 150 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தொட்டியம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது எங்கள் அம்மாவோட நேட்டிவ் பிளேஸ். அந்த பிளேஸுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லீவ் அப்போ வெக்கேஷன் மாதிரி போவோம் இல்லையா. ஸோ அப்போ போயிருந்தோம். நேட்டிவ் கரூர்லேருந்து தொட்டியத்துக்கு எங்கள் அம்மாவோட நேட்டிவ்க்கு போயிருந்தோம். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, அங்கே யூஸ்வலாகவே எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி வாய்க்கால் இருக்குது. ஸோ வாய்க்கால்னாலே அங்கே அப்போ கொஞ்சம் க்ளீனாக இருந்தது வாட்டர். பட் இப்போ ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் 10th ஸ்டாண்டர்ட் விச் இஸ் 2010, அந்த டைமில் 2011 ஏன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சு. அந்த டைமில் ஏப்ரல், மார்ச் அண்ட் ஏப்ரல் அப்போ போகும்போது நார்மலாகவே இருந்துச்சு. அது கொஞ்சம் சம்மர் டைம். பட் ஸ்டில் வாட்டர்லாம் ஓரளவு குளிக்கிற அளவுக்கு எப்போவுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதில் தான் அந்த வாய்க்காலில் மோஸ்ட்லி குளிப்பாங்க. ஸோ அப்போ குளிக்கும்போது நானும் யூஸ்வலாக ஊருக்கு போனால் அங்கே குளிக்கிறதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாய்க்காலில் நீச்சல் அடிக்கிறது, அதில் ரொம்ப நேரம் குளிப்போம். 2 மணி நேரம் வாய்க்கால் போனாலே 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்படி குளிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிப்போம். அதனாலே விச் மீன்ஸ் தண்ணி மாறினால எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் அந்த டைமில் யூஸ்வலாக நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு வாட்டர் இருக்கும். பட் அங்கேருந்து நம்ம வேறு பார்ட்டி பிளேஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு வேறு வாட்டர் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நான் வாய்க்காலில் வேறு குளித்தேன். அதனால என்னென்னு எனக்கு தெரியல. பட் அப்போ குளிக்கும்போது லைட்டாக ஹேர் ஃபால் இருந்துச்சு. எங்கள் அம்மா கொஞ்சம் உனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, நம்ம ஏதாவது ஆயில் ட்ரை பண்ணலாம், அண்டர்லைன் ஆயில், வேறு ஏதாவது ஆயில் ட்ரை பண்ணலான்னு எங்கள் அம்மா புதுசாக ஒரு ஆயில் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே கம்ப்ளீட்டாக கோகோனட் ஆயில் தான். எதுவும் ஜஸ்ட்டு சும்மா வெந்தயம், அந்த மருதாணி அரைச்சி அதை தட்டி ஆயில்குள்ளே போட்டு அந்த மாதிரி என்ன தான் எப்போவுமே யூஸ் பண்ணோம். பட் பேசிக்கலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா அந்த லீவ் லைட்டாக முடி கொட்ட ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆயில் மாற்றினது தான் கண்டிப்பாக தப்பாயிருக்கு. இந்த இடத்துல வேறு ஆயில் மாற்றினாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆயில் இருந்துச்சு. நான் பேர் சொல்லலை, பட் அதுக்கு பதிலாக நான் வேறு சொல்கிறேன். பிஸ்வினி 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 அப்படின்னு ஒரு ஆயில் இருந்துச்சு. ஸோ அந்த ஆயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க என்னோடய ஹேரில். அது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சீவும் போதே கொஞ்சம் பயங்கரமாகவே ஹேர் ஃபால் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 10 முடி கொட்டுது ஒரு இடத்துல அப்படின்னா யூஸ்வலாக ஹேர் ஃபால் ஆனால் ஜஸ்ட் ஒரு 15 to 20 ஹேர் வரும். ஆனால் அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது சீவும் போதே 80 to 100 ஹேர் ஃபால் அந்த டைமில் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆயில் போட்ட உடனே கொட்டி தான் வளரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சரி கொட்டி வளரும், எப்படி இருந்தாலும் வளர்றதான போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் கண்டினியூஸாக அந்த ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னோடய ஹேரில். ஸோ அந்த டைமில் ஒரு 2 மாதம் நல்லாவே கொட்டுச்சு. பயங்கரமாகவே சீவும்போது ஒரு 100 ஹேர் ஃபால் இருந்துச்சு. இன் பிட்வீன் எங்கள் பாட்டி யூஸ்வலாகவே ஊருக்கு போனால் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு முட்டை, அது பேர் என்ன, ஒரு நாட்டுக்கோழி முட்டை, வெறும் முட்டையை உடச்சி மார்னிங் 6:30 குடிப்பேன். ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு டம்ளர் பால் குடிப்பேன். ஸோ அது குடிக்கும்போது எனக்கு என்னாச்சு அப்படின்னா, அந்த 1 மாதமாக எனக்கு பயங்கர ஹேர் ஃபால் இருந்தது அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இந்த 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 பச்சை முட்டை ப்ளஸ் பால் குடித்ததுக்கப்புறம் எனக்கு லைட்டாக பயோட்டின், ஆப்வியஸாக நமக்கு எக்கு குடித்தாலே நமக்கு பயோட்டின் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு லைட்டாக அந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. ஸோ நார்மலாக யூஸ்வலாக 100 ஹேர் வர பிளேஸில் எனக்கு ஒரு 50 ஹேர் தான் வரும் யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம். ஸோ அப்படி இருக்கும்போது இது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நானும் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் போயிட்டேன். ஸோ அப்பயுமே எனக்கு ரொம்ப லாங் அடர்த்தியாக இருந்தது, ஷார்ட் ஆகிடுச்சு, கொட்டி தின் ஆகிடுச்சு ஹேர். ஸோ இப்படி வேறு எதுவும் பண்ண முடியாது, கொட்டி தான் வளரணும் வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் கொட்டுச்சு, ஆனால் வளரல.
அந்த ஆயில் அப்ளை பண்ணி எனக்கு வளரல. ஸோ அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஸ்ட்ரென்த் ஏற்றலாம், உள்ள உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன், முட்டை, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு முக்கியமாக டெய்லியும் வந்து மாதுளம்பழம், ஆப்பிள் அரைச்சி நைட்லேயும் ஜூஸு, மதியானம்லாம் ஃபிஷ்ஷு, காலையிலாம் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று வந்து கண்டினியூஸாக ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஹேர் வந்து வளர்ந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் எனக்கு அப்போ வந்து ஹிப்க்கு கீழே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வாரமும் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எனக்கு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஹிப்க்கு கீழே வந்தது அந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்திருக்கு சின்ன பிள்ளையில. எனக்கு யூஸ்வலாகவே ஹேர் வந்து நல்ல லென்த்து ப்ளஸ் ஓரளவுக்கு மீடியமான அடர்த்தி. ஆனால் இந்த ஹேர் அப்ளை பண்ணி சுத்தமாக போயிடுச்சு 2011. ஸோ அந்த 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது அகெயின் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமாக ஹேர் வந்து எனக்கு க்ரோ ஆச்சு. க்ரோ ஆனது என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு வந்து எனக்கு க்ரோ ஆன ஹேருமே வந்து பயங்கரமாக கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும்போதெல்லாம் பயங்கர தின்னு, அப்படியே இப்படி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப மெலிசாயிடுச்சு, அப்படி பயங்கர தின்னாயிடுச்சு. ஸோ ஆனால் வேறு வழி இல்லை, எனக்குமே அந்த ஜடையை பின்னிட்டு மடித்து வேற கட்டிட்டு போவோம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. நான் யாராவது எனக்கு முதுகு பின்னாடி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். நான் என் முடி யாருக்கிட்டையுமே காட்ட மாட்டேன் பேசிக்கலாக, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருக்கு பின்னாடியும் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் என்னை முடியை பார்த்துருவாங்களோ, அப்புறமேலு ரொம்ப தின்னாக இருக்குன்றதை பார்த்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த டைமில். என் கிளாஸில் இன்னொரு பொண்ணுக்கு பயங்கர அடர்த்தி, ஹேர் பின்னாலே இப்படி இருக்கும், எனக்கு இப்படி இருக்கும். அது வேறு எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்த டைமில் வேறு வழி இல்லை அதுக்கு கோத்ரூ தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் 12th படிக்கும்போது, which is 2013 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 13 again காலேஜ். என்னோட ஹேர் ஸ்டோரி என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ subscribe to Vijaya's Timeline and bye.